ஒரே மாலிகுலர் ஃபார்முலா, அதாவது CONH34Cl2+ இருக்கிற 2 காம்பவுண்டை எடுத்துக்கிறீங்க. ஆனா ஒன்னு பார்க்க சிவப்பு கலர்ல இருக்கு, இன்னொன்னு பச்சை கலர்ல இருக்கு. இது எப்படி சாத்தியம்? ஒரே ஃபார்முலா, ஆனா வேற வேற ப்ராப்பர்ட்டீஸ். இத பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். வணக்கம். இன்னைக்கு நாம யூனிட் 5 கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல இருந்து ஒரு மிக முக்கியமான தலைப்பு, ஐசோமெரிசம் இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஆமா, இந்த கான்செப்ட் ஏன் முக்கியம்னு நீங்க நினைக்கலாம். இது மருந்து துறையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. கரெக்ட். ஒரு மருந்தோட ஒரு ஐசோமர் உயிர்காக்கும் மருந்தா இருக்கலாம், ஆனா அதோட இன்னொரு ஐசோமர் எந்த பயனும் இல்லாம சில சமயம் தீங்கு கூட விளைவிக்கலாம். ஆமா, அந்த அளவுக்கு ஜியோமெட்ரி, அதாவது அதோட வடிவம் முக்கியம். சோ லெட்ஸ் அன்பேக் திஸ். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஐசோமர்ஸ்னா என்ன? ஒரே மாலிகுலர் ஃபார்முலா, ஆனா ஆட்டம்ஸோட அரேஞ்ச்மெண்ட் மட்டும் வேற மாதிரி இருக்கும். இதனால அதோட ப்ராப்பர்ட்டீஸும், அதாவது அதோட குணங்களும் மொத்தமா மாறிடும். அரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான் வேறையா? ஆமா, அரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான். இது ஒரு ரூம்ல இருக்கிற ஃபர்னிச்சர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே. உங்ககிட்ட 4 சிவப்பு சேரும் 2 நீல நிற சேரும் இருக்கு. இந்த 6 சேரையும், அதாவது ஒரே இன்கிரீடியன்ஸ அந்த ரூம்ல 2 விதமா அடுக்கலாம். சரி. 2 நீல சேரையும் பக்கத்துல பக்கத்துல வைக்கலாம். இத நாம சிஸ் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்றோம். சிஸ், ஓகே. இல்லனா 2 நீல சேரையும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரா எவ்வளவு தூரமா வைக்க முடியுமோ அப்படி வைக்கலாம். இத டிரான்ஸ் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்றோம். ஓ, சரி சரி. பக்கத்துல இருந்தா சிஸ், எதிரா இருந்தா டிரான்ஸ். எக்ஸாக்ட்லி. 2 அரேஞ்ச்மெண்ட்லயும் ஒரே ஃபர்னிச்சர் தான் இருக்கு, ஆனா பார்க்க வேற மாதிரி இருக்கு. அதோட பயன்பாடும் மாறலாம். இதுதான் ஐசோமரிசமோட அடிப்படை. ஓகே, அந்த ஃபர்னிச்சர் உதாரணம் புரியுது. ஆனா ஒரு சந்தேகம். சொல்லுங்க. சார், மாதிரி பெரிய பொருட்களை நம்ம ஒரு இடத்துல வச்சா அது அப்படியே இருக்கும். ஆனா மாலிக்யூல்ஸ் ரொம்ப சின்னது, அதுவும் ஸ்டாண்டிங்கா மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும்னு படிச்சிருக்கோம். ஆமா. அப்போ இந்த சிஸ் டிரான்ஸ் அரேஞ்ச்மெண்ட் நிரந்தரமானதா? ஒன்னுல இருந்து இன்னொன்னுக்கு சுலபமா மாறிடாதா? இது ஒரு அருமையான கேள்வி. நிறைய மாணவர்களுக்கு இந்த சந்தேகம் வரும். ம். உண்மை என்னன்னா, ஒரு ஐசோமர்லேருந்து இன்னொரு ஐசோமரா மாற ஒரு குறிப்பிட்ட அளவு ஆற்றல் தேவைப்படும். அதுக்கு பேரு ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஓஹோ. சாதாரண ரூம் டெம்பரேச்சர்ல அந்த ஆற்றல் மூலக்கூறுகளுக்கு கிடைக்காது. அதனால சிஸ் ஐசோமர் டிரான்ஸ் ஐசோமரா சுலபமா மாறாது. அப்போ அவை ஸ்டேபிளா? ஆமா, ரெண்டுமே தனித்தனி ஸ்டேபிள் காம்பவுண்ட்ஸா தான் இருக்கும். அதனால தான் நம்ம அவற்றை பிரிச்சு தனித்தனியா படிக்க முடியுது. சரி சரி. வாட்ஸ் ரியலி ஹேப்பனிங்னா, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல லிகாண்ட்ஸ் அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை சுத்தி எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குங்கிறத பொறுத்து ஐசோமர்ஸ் உருவாகுது. ம். இதுல 2 முக்கிய வகை இருக்கு. ஒன்னு ஜியோமெட்ரிக் ஐசோமரிசம். ம். இதுல லிகாண்ட்ஸ் வேற வேற ஸ்பேஷல் ஓரியன்டேஷன்ல, அதாவது 3D ஸ்பேஸ்ல வேற வேற இடங்கள்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். ம். நம்ம பார்த்த சிஸ் மற்றும் டிரான்ஸ் இதுக்கு நல்ல உதாரணம். சரி. இன்னொரு வகை ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம். ம். இதுல லிகாண்ட்ஸோட ஃபண்டமெண்டல் கனெக்ஷனே வேற மாதிரி இருக்கும். கனெக்ஷனே வேறையாவா? எப்படி? உதாரணத்துக்கு லிங்கேஜ் ஐசோமரிசம்னு ஒரு வகை இருக்கு. ம். இதுல NO2 மாதிரி ஒரு லிகான் மெட்டல் கூட நைட்ரஜன் அணு வழியா இணையலாம், ஆ. இல்லனா ஆக்சிஜன் அணு வழியா இணையலாம். ஓ. ரெண்டுமே ஒரே லிகான் தான், ஆனா மெட்டல் கூட இணையிற அணுவே வேற. ம். இதனால உருவாகிறதும் 2 வெவ்வேறு ஐசோமர்ஸ். ஆஹா. அப்போ ஸ்பேஸ்ல இடம் மாறினா அது ஜியோமெட்ரிக், பாண்ட் ஆகிற அணுவே மாறினா அது ஸ்ட்ரக்சரல். காட் இட். எக்ஸாக்ட்லி. இப்போ தேர்வுக்காக நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஆங்கர் டெஃபினிஷன் இதுதான். Isomers in coordination compounds are complexes with the same molecular formula, but different spatial or structural arrangements of ligands resulting in different physical and chemical properties. சரி. மாணவர்கள் செய்யற ஒரு பொதுவான தவறு என்னன்னா, நீங்க ஒரு ஃபார்முலாவை பார்த்துட்டு அதுல லிகண்ட எந்த ஆர்டர்ல எழுதினாலும் அது ஒரே காம்பவுண்ட்னு நினைக்கிறது. ஆமா, அது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஃபார்முலால இருக்கிற ஆர்டர் முக்கியம் இல்ல, 3D ஸ்பேஸ்ல அதோட ஜியோமெட்ரி தான் ஒரு காம்பவுண்டையும் அதோட ஐசோமரையும் தீர்மானிக்குது. சரி, இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க நாம ஒரு அனாலஜிய பார்க்கலாம். ஒரு வட்டத்துல 6 பேர் நிக்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க தான் லிகண்ட்ஸ். இதுல 2 பேர் A மற்றும் B மட்டும் வித்தியாசமான ஆட்கள், மத்த 4 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. இப்ப அந்த ஏவும் பியும் பக்கத்துல பக்கத்துல, அதாவது நேபர்ஸ் மாதிரி நிக்கறாங்கன்னா அது சிஸ் ஐசோமா. கரெக்ட். அதுவே
ஏவும் பியும் நேர் எதிரா அந்த வட்டத்தோட ஆப்போசிட் எண்ட்ஸ்ல நிக்கறாங்கன்னா அது டிரான்ஸ் ஐசோமர். இப்போ என் கேள்வி என்னன்னா, அவங்க பக்கத்துல நிக்கறதுனாலயோ இல்ல தூரமா நிக்கறதுனாலயோ என்ன பெரிய வித்தியாசம் வந்துற போகுது? ஒருவேளை ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யணும்னா அவங்க பக்கத்துல அதாவது சிஸ்ல இருந்தா சுலபமா பேசி முடிப்பாங்க. ஆனா எதிரெதிரே டிரான்ஸ்ல இருந்தா அது கஷ்டம். இதுக்கும் கெமிக்கல் ரியாக்டிவிட்டிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீங்க சரியான இடத்துக்கு வந்துட்டீங்க. நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. அப்படியா? அந்த ப்ராக்சிமிட்டி, அதாவது அந்த அருகாமை, ஒரு மூலக்கூறு மத்த மூலக்கூறுகளோட எப்படி ரியாக்ட் ஆகுங்கிறத நேரடியா பாதிக்கும். ஓஹோ. சிஸ் பொசிஷன்ல இருக்கிற 2 லிகண்ட்ஸ் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு வேலைய டிரான்ஸ்பொசிஷன்ல இருக்கும்போது செய்ய முடியாம போகலாம். இந்த சின்ன இடமாற்றம் தான் ஒரு மூலக்கூறோட ரியாக்டிவிட்டிய முழுசா மாத்துது. இன்ட்ரெஸ்டிங். What's fascinating here is இந்த ஐசோமெரிசம் கான்செப்ட் ஏன் உருவாச்சுங்கிறது. கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு முன்னாடி ஆல்ஃபிரட் வெர்னர் என்ற விஞ்ஞானி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸோட அமைப்பை பத்தி ஆய்வு செஞ்சிட்டு இருந்தார். அப்பதான் அவரும் இந்த குழப்பத்தை சந்திச்சார். ஒரே ஃபார்முலா கொண்ட காம்பவுண்ட் எப்படி 2 வெவ்வேறு நிறங்கள்ல வெவ்வேறு ரியாக்டிவிட்டியோட இருக்க முடியும்? ஆமா, இது குழப்பம்தான். அப்போதைய வேதியியல் கொள்கைகளால இத விளக்க முடியல. ஆனா வெர்னர் தைரியமா சொன்னார், ஃபார்முலா ஒன்னா இருந்தாலும் அதோட 3D ஜியாமெட்ரி வேற வேறையா இருக்கலான்னு. வாவ். இந்த ஐசோமர்ஸ கண்டுபிடிச்சதுதான் அவரோட தியரி சரிதான்னு நிரூபிக்க ஒரு பெரிய சான்றா இருந்துச்சு. இதுக்காக அவருக்கு நோபல் பரிசும் கிடைத்தது. வாவ். அப்போ இந்த கான்செப்ட் ஒரு பெரிய வைஜானிக புதிருக்கு விடையா வெஞ்சிருக்கு. ஆமா. இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன மென்டல் மூவி பார்க்கலாம். ஓகே. கண்களை மூடி கற்பனை பண்ணி பாருங்க. உங்க மனசுல ஒரு சென்ட்ரல் மெட்டல் அயான் நடுவுல இருக்கு. அது சுத்தி ஒரு ஆக்டாஹீட்ரன் வடிவத்துல, அதாவது 8 முகம் கொண்ட ஒரு வடிவத்துல 6 லிகாண்ட்ஸ் இருக்கு. சரி. அதுல 4 லிகாண்ட்ஸ் நீல நிறத்துல இருக்கு. அத அம்மோனியான்னு வெச்சுப்போம். மீதி 2ல 1 பச்சை நிறத்துல குளோரைடு, இன்னொன்னு சிவப்பு நிறத்துல புரோமைடுன்னு இருக்கு. இப்போ சிஸ் அரேஞ்ச்மெண்ட்ல அந்த பச்சை நிற குளோரைடும் சிவப்பு நிற புரோமைடும் பக்கத்துல 90 டிகிரி கோணத்துல, அதாவது நேபர்ஸ் மாதிரி இருக்கு. பக்கத்துல. ஆமா. ரெண்டும் ஒன்னோட ஒன்னு பேசிக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஆனா டிரான்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ல பச்சையும் சிவப்பும் நேர் எதிரா 180 டிகிரி கோணத்துல. ரொம்ப தூரமா? ஆமா. எவ்வளவு தூரமா இருக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துல இருக்கு. இந்த சின்ன இடமாற்றம் தான் அதோட நிறத்தையே மாத்துது. ஓ. ஏன்னா ஜியாமெட்ரி மாறும்போது அந்த மாலிக்யூல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ஒளிய அப்சார்ப் பண்ற விதமும் மாறுது. அதனால தான் நமக்கு அது வேற வேற நிறமா தெரியுது. That's where it gets really interesting. Absolutely. இது வெறும் கற்பனை இல்ல, நாம இத சோதனை கூடத்திலேயே பார்க்கலாம் இல்லையா? நிச்சயமா. நீங்க லேப்ல CONH34Cl2+ காம்ப்ளெக்ஸை உருவாக்கும் போது ஒரு குறிப்பிட்ட சிந்தசிஸ் கண்டிஷன்ல செஞ்சா உங்களுக்கு சிவப்பு நிறத்துல ஒரு கிறிஸ்டல் கிடைக்கும். அதுதான் சிஸ் ஐசோமர். ஆமா. ஆனா வேற ஒரு சிந்தசிஸ் கண்டிஷன்ல பச்சை நிறத்துல ஒரு கிறிஸ்டல் கிடைக்கும். அது டிரான்ஸ் ஐசோமர். கரெக்ட். ரெண்டுக்கும் ஒரே ஃபார்முலா தான். ஆனா நிறம், ரியாக்ஷன் ரேட், தண்ணீரில் கரையும் தன்மைன்னு எல்லாமே வேற. இந்த ஜியாமெட்ரியால வர்ற வித்தியாசம் வெறும் நிறத்தோட நிக்கிறதில்ல. இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உயிர்காக்கும் உதாரணம் இருக்கு. சிஸ்பிளாட்டின். எக்ஸாக்ட்லி. புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் சிஸ்பிளாட்டின் மருந்து. ஆமா, இத பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சிஸ்பிளாட்டினோட ஃபார்முலா PTNH3-2Cl2. இதோட சிஸ் ஐசோமர், அதாவது 2 குளோரைடு லிகாண்ட்ஸும் 2 அமோனியா லிகாண்ட்ஸும் பக்கத்துல இருக்கிற வடிவம் ஒரு மிகச்சிறந்த ஆன்டி கேன்சர் மருந்து. உலகெங்கிலும் லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாத்திருக்கு. ஆனா அதோட டிரான்ஸ் ஐசோமர், அதாவது டிரான்ஸ்பிளாட்டின், அதே ஃபார்முலா தான். ஆமா, அதே ஃபார்முலா தான். ஆனா கிட்டத்தட்ட எந்த மருத்துவ பயனும் இல்லாதது. அது மட்டுமில்ல, மாறாக உடலுக்கு விஷத்தன்மை கொண்டது. ஒரு நிமிஷம், இங்கதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. ஒரே ஃபார்முலா, ஒன்னு உயிர்காக்கும் மருந்து, இன்னொன்னு பயனற்ற விஷம். இந்த அளவுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் எப்படி வர முடியும்? ஒன்னு கொஞ்சம் கம் எஃபெக்டிவா இருக்குன்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா லைஃப் அண்ட் டெத்தை தீர்மானிக்கிற அளவுக்கு அந்த சின்ன இடமாற்றத்துல என்னதான் நடக்குது? வாட் ஹேப்பன்ஸ் அட் த மாலிகுலர் லெவல்? ரொம்ப ஆழமான கேள்வி. இதுக்கு பதில் அந்த மூலக்கூறு நம்ம உடம்புல இருக்கிற டிஎன்ஏ கூட எப்படி இன்டராக்ட் பண்ணுதுங்கிறதுல இருக்கு. டிஎன்ஏ கூடவா? ஆமா. நம்ம டிஎன்ஏவை ஒரு முறுக்குன ஏணி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க.
இந்த சிஸ்பிளாட்டின் மூலக்கூறு ஒரு கேன்சர் செல்லுக்குள்ள போனதும் அது அந்த டிஎன்ஏ ஏணிக்கு பக்கத்துல போகுது. சரி. அதோட இருக்கிற 2 குளோரைடு லிகாண்ட்ஸும் ஒரு டிட்டாச்சபிள் பார்ட் மாதிரி கலண்டு வெளியே போயிடும். இப்போ அந்த சென்ட்ரல் பிளாட்டினம் அணுவுக்கு 2 காலி பாண்டிங் சைட்ஸ் உருவாகும். ஓகே, அந்த 2 காலி எடுத்து வச்சு அது என்ன பண்ணும்? அதுதான் முக்கியமான கட்டம். அந்த பிளாட்டினம் அணு அந்த 2 காலி இடத்த வச்சு டிஎன்ஏ ஏணியில இருக்கிற 2 நைட்ரஜன் அணுக்களை கட்டியா பிடிச்சுக்கும். சிஸ்பிளாட்டின் சிஸ் வடிவத்துல இருக்கிறதுனால அதால டிஎன்ஏல பக்கத்துல இருக்கிற 2 நைட்ரஜன் அணுக்களை பிடிக்க முடியும். ஓ, சிஸ்ஸா இருக்கிறதுனால பக்கத்துல பிடிக்க முடியுதா? ஆமா. இப்படி பிடிக்கும்போது அந்த டிஎன்ஏ சங்கிலில ஒரு பெரிய வளைவு, ஒரு கிங்க் உருவாகுது. இந்த வளைவு அந்த கேன்சர் செல்லுக்கு ஒரு பெரிய ரோட் பிளாக் மாதிரி. ரோட் பிளாக்? ஆமா. அதால அந்த டிஎன்ஏவை சரியா படிக்கவோ இல்ல தன்ன மாதிரி இன்னொரு செல்ல உருவாக்கவோ, அதாவது ரெப்ளிகேட் பண்ணவோ முடியாது. இதனால அந்த கேன்சர் செல் அழிஞ்சிடும். வாவ். அப்போ டிரான்ஸ்பிளாட்டின் என்ன பண்ணுது? அது ஏன் வேலை செய்யல? டிரான்ஸ்பிளாட்டின்லயும் குளோரைடு லிகன்ஸ் கழண்டுடும். பிளாட்டினம் போய் டிஎன்ஏ கூட பைண்ட் ஆகும். ஆனா அது டிரான்ஸ் வடிவத்துல இருக்கிறதுனால அதோட 2 பாண்டிங் சைட்ஸ் எதிரெதிரே இருக்கும். அதனால அதால பக்கத்துல இருக்கிற 2 நைட்ரஜனை பிடிக்க முடியாது. ஓஹோ, அப்போ அது தள்ளி தள்ளி பிடிக்குமா? கரெக்ட். அது டிஎன்ஏவுல ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கிற 2 இடங்கள்ல தான் பிடிக்கும். இதனால டிஎன்ஏவுல அந்த பெரிய வளைவு, அந்த கிங்க் உருவாகாது. சரி. நம்ம செல்ல இருக்கிற ரிப்பேர் மெக்கானிசம் இந்த சின்ன சேதாரத்தை சுலபமா சரி செஞ்சிடும். அதனால டிரான்ஸ்பிளாட்டினால கேன்சர் செல்லோட வளர்ச்சியை தடுக்க முடியாது. இது ஒரு சரியான சாவி, தப்பான சாவிக்கிற மாதிரி இருக்கு. சரியா சொன்னீங்க. சிஸ்பிளாட்டின் தான் அந்த டிஎன்ஏ ஜாம்காய் திறக்கிற இல்ல உடைக்கிற சரியான சாவி. முற்றிலும் தப்பு. உண்மையில அது 2 வெவ்வேறு காம்பவுண்ட்ஸ். ஒன்னு சிவப்பு நிற சிஸ், இன்னொன்னு பச்சை நிற டிரான்ஸ். 2ஐயும் தனித்தனியா பிரிக்க முடியும். 2ம் தனித்தனி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டவை. ஆமா. So what does this all mean? ஃபார்முலா மட்டும் ஒரு காம்பவுண்டை தீர்மானிக்காது, அதோட 3D அரேஞ்ச்மெண்ட் தான் மிக மிக முக்கியம். சரி, இப்போ தேர்வு கண்ணோட்டத்துல சில முக்கியமான வரிகளை பார்க்கலாம். இது உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப உதவியா இருக்கும். ஓகே, சொல்லுங்க. முதல் விஷயம், ஜியோமெட்ரிக் ஐசோமெரிசம், அதாவது சிஸ் டிரான்ஸ் ஐசோமெரிசம் கோபால்ட் NH3,4 குளோரைட் 2 பாசிட்டிவ் மாதிரி ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸஸ்ல உருவாகும். சரி. இதுல மெட்டலை சுத்தி ஒரே மாதிரி பல லிகான்ஸும் வித்தியாசமான சில லிகான்ஸும் இருக்கும். அதாவது ஒரு மாணவர் ஒரு ஃபார்முலாவை பார்க்கும்போது அது MA4B2 இல்லனா MA3B3 மாதிரி ஒரு வடிவத்துல இருந்தா அங்க ஜியோமெட்ரிக் ஐசோமர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு யூகிக்கலாம். மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டீஸ். இது ரொம்ப முக்கியம். ஆமா, காரணக்கே இதுதான் இந்த முழு தலைப்போட அடித்தளம். நாம சிஸ்பிளாட்டின் உதாரணத்துல இது நேரடியாவே பார்த்தோம். சேம் ஃபார்முலா, ஆனா ப்ராப்பர்ட்டீஸ் ஒன்டாமா வேற. ஆமா. மூணாவது, ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்ல லிங்கேஜ் ஐசோமெரிசம் மாதிரி வகைகளும் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓ, அந்த N வழியா இல்ல O வழியா பாண்ட் ஆகுறது. அதேதான். இதுல NO2 மாதிரி ஒரு லிகெண்ட் மெட்டல் கூட நைட்ரஜன் வழியா இணைஞ்சா ஒரு ஐசோமர், ஆக்சிஜன் வழியா இணைஞ்சா இன்னொரு ஐசோமர். அப்போ லிகெண்ட்ஸ் எங்க இருக்குங்கிறது மட்டும் இல்ல, அது எப்படி மெட்டல் கூட இணைஞ்சிருக்குங்கிறது முக்கியம். மிகச்சரி. 4வது முக்கியமான பாயிண்ட், ஜியோமெட்ரிக் ஐசோமர்ஸா ரூம் டெம்பரேச்சர்ல ஒன்னுல இருந்து இன்னொன்னா சுலபமா மாத்த முடியாது. ஆமா, இது நான் ஆரம்பத்துல கேட்ட கேள்வி. அவை உண்மையிலேயே வெவ்வேறு ஸ்டேபிள் காம்பவுண்ட்ஸ். அதனாலதான் வாட்னி பிரிக்க முடியுது. சரி, அவை சும்மா அங்கோட்டிங்கோட்டும் மாறிட்டே இருக்காது. ஆமாம். கடைசியா 5வது பாயிண்ட், வெவ்வேறு ஐசோமர்ஸ்க்கு வெவ்வேறு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ், அதாவது நிறம், உருகுநிலை, அப்புறம் கெமிக்கல் ரியாக்டிவிட்டிஸ் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி டிஃபரன்ஸை வச்சு தான் நாம வாட்டினி பிரிக்கிறோம், பயன்படுத்துறோம். கரெக்ட். So to sum it up, ஐசோமரிசம்னா ஒரே மாலிகுலர் ஃபார்முலா, ஆனா வெவ்வேறு அட்டாமிக் அரேஞ்ச்மெண்ட். இது ஒரு ரூம்ல ஃபர்னிச்சரை மாத்தி அடுக்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நீல சேர் பக்கத்துல பக்கத்துல, அதாவது சிஸ்ஸா இருக்கா இல்ல எதிரெதிரே டிரான்ஸா இருக்கான்னு பார்க்கணும். ஆமா. இதோட மிக முக்கியமான ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் புற்றுநோய் மருந்தான சிஸ்பிளாட்டின். அதோட சிஸ் வடிவம் டிஎன்ஏவை வளைச்சி கேன்சர் செல்ல அழிக்குது. ஆனா டிரான்ஸ் வடிவத்தால அப்படி செய்ய முடியல. சரி. தேர்வுல நீங்க எழுத வேண்டிய பஞ்ச் லைன் இதுதான். டிஃபரண்ட் ஜியோமெட்ரி மீன்ஸ் a different compound even with the same formula. பர்ஃபெக்ட். கடைசியா ஒரு விஷயம், ஒரு சின்ன சிஸ் டிரான்ஸ் மாற்றம் ஒரு உயிர்காக்கும் மருந்த ஒரு பயனற்ற பொருளா மாத்த முடியும்னா நம்ம உடம்புல இருக்கிற என்சைம்ஸ்ல இந்த ஐசோமெரிசம் எவ்வளவு துல்லியமா இயற்கையால் கட்டுப்படுத்தப்படுதுன்னு யோசிச்சு பாருங்க.
ஆமா, யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஒவ்வொரு நொடியும் நம்ம உடம்புல நடக்கிற கோடிக்கணக்கான ரியாக்ஷன்ஸ்ல தேவைப்படுற சரியான ஐசோமர் மட்டும்தான் உருவாகுது. ஒரு சின்ன பிழை நடந்தா கூட நம்ம உடலோட செயல்பாடே நின்னுடும். நிஜம். மூலக்கூறுகளோட வடிவவியல்ல தி ஜியாமெட்ரி ஆஃப் மாலிக்யூல்ஸ்ல நாம இன்னும் கண்டுபிடிக்காத ரகசியங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கலாம் இல்லையா? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.